Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யோபு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் தாழ்மையோடு நடக்கும்போது தேவன் தாமே உங்கள் தலையை உயர்த்துவார். உலகம் அதை பார்க்காதே போனாலும் தேவன் கனத்துடன் உயர்த்துவார். தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் உயர்வு அளிப்பார். தமக்கு முன்பாக தாழ்வில் இருக்கிறவர்களை அவரது கரம் உயர்த்தும். பிரியமானவர்களே, இன்றைக்கு சிறு குழந்தையைப் போல நம்மை சுமந்து செல்வதற்கு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். ஆம், வாழ்க்கையில் அடிமட்டத்தில் இருப்பதாக, உதவியின்றி போராடுவதாக யாராவது நினைத்தால் ஆண்டவர் அவர்களை உயரத்தில் அமர்த்துகிறார். ஆனால் உலகம் அப்படி செயல்படவில்லை. ஒரு முறை ஒரு தேசத்தையும் அங்குள்ள அரசாங்கத்தையும் குறித்து யாரோ ஒருவர் கூறிய கருத்தை கேட்டேன். அந்த அரசாங்கம் ஒரு நோக்கத்துடனே மக்களை மட்டம் தட்டி வைத்துள்ளதாக கூறினார். படிப்பறிவு கொடுக்காமல் வறுமையில் வாழும்படி உயர்வதற்கு வாய்ப்பு அளிக்காமல் வைத்திருப்பதாக கூறினார். ஆனாலும் ஊழல் செய்து அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பணத்தை, சொத்துக்களை, நிலத்தை எடுத்து அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படி, ஆளுகை செய்யும்படி, அரசாங்கத்தை நம்பி பிழைக்கும்படி மக்களை வெறுமையாக விட்டு வைத்திருக்கிறார்கள். உலகம் இப்படி செயல்பட்டு கொண்டிருந்தாலும் தேவனுடைய உள்ளம் முற்றிலும் வேறானதாக இருக்கிறது. அவர் தாழ்ந்தவர்களை உயர்த்தி துக்கப்படுகிறவர்களை தூக்கி எடுப்பார். தம் பிள்ளைகள் ஒடுக்குதலின் கீழ் இருப்பதையோ அல்லது தாழ்ந்த நிலையில் இருப்பதையோ அவர் விரும்புவதில்லை. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று கள்ளனிடம் சிலுவையில் கூறியது போல அவர் பரலோகத்தில் நமக்கென்று மகிமையான இடத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆகவே தாழ்ந்தவர்களை ஒருபோதும் அலட்சியம் செய்யாதீர்கள். அவர்களை தாழ்வாக எண்ணாதீர்கள். ஏனெனில் தேவன் அவர்களை உயரத்தில் அமர்த்த தீர்மானித்துள்ளார். அவர்களை நேசியுங்கள். பாதையில் அவர்களை பார்க்க நேரிடும் போது அவர்களுக்காக ஜெபியுங்கள், உதவுங்கள். ஆண்டவர் தமது இருதயத்தை உங்களுக்கு திறந்தது போல தாழ்ந்தவர்களுக்காக உங்கள் இருதயத்தை திறந்திடுங்கள். இன்றைக்கு ஆண்டவரிடமிருந்து உயர்வு என்னும் ஆச்சரியமான ஈவை பெற்றுக்கொள்வோம். அவரது கரத்தினால் உயர்த்தப்பட்டு சந்தோஷத்துடன் நடப்போம். வேதம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று கூறுகிறது. தாழ்மை என்பது இயேசு கிறிஸ்துவின் குணங்களுள் ஒன்றாகும். வேதம் கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவருமாய் இருக்கிறார் என்று கூறுகிறது. இயேசு தாமே தாழ்மையாக வாழ்ந்தார். வேதத்தில் பல இடங்களில் தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஆகவே பிரியமானவர்களே, தாழ்மை என்னும் தெய்வீக தரம் நம்மிடம் இருக்கிறதா என்று நம் வாழ்வை சீர்தூக்கி பார்ப்போம். நம்மை நாமே தாழ்த்தினால் ஆண்டவர் தாமே தம் ஏற்ற வேளையில் நம்மை உயர்த்துவார், கனப்படுத்துவார். இன்றைய வசனத்தின் 2ஆம் பகுதி துக்கிக்கிறவர்கள் ரட்சிப்புக்கு உயர்த்தப்படுவார்கள் என்று கூறுகிறது. ஆம், தேவனுடைய வார்த்தை உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று கூறுகிறது. இந்த உலகத்தில் நாம் பல்வேறு உபத்திரவங்களின் வழியாக, சோதனைகள் வழியாக செல்ல நேரிடுகிறது.
ஆனால் நாம் ஆண்டவரை நம்பும்போது அவரால் பெரிய அதிசயங்களை செய்ய முடியும். வேதம் கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று கூறுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு பலவித காரணங்களால் நீங்கள் துக்கத்தில் இருக்கலாம். ஆனால் தேவனை நோக்கி பார்த்து அவரையே இறுக பற்றிக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே அவரிடமிருந்து அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, தாழ்ந்தவர்களை உயரத்தில் அமர்த்தி துக்கப்படுகிறவர்களை ஆறுதல் செய்கிற உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போதும் என்னுடைய வேதனையை, அனுதின போராட்டங்களை, மௌனமாக வடிக்கும் கண்ணீரை நீர் காண்கிறீர். என்னை உயரத்தில் அமர்த்துவதாகவும் உம்முடைய சமூகத்தில் மகிமையான இடத்தை ஆயத்தம் பண்ணுவதாகவும் வாக்கு பண்ணுகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் என்னை உயர்த்துவதற்கு ஆயத்தமாக என் உள்ளத்தை தாழ்மையாகவும் என் ஆவியை சுத்தமாகவும் காத்துக்கொள்ளும். நீர் எனக்கு உதவியது போல் தாழ்வில் உள்ளவர்கள் பேரில் அன்பு கூறவும், அக்கறை காட்டவும், அவர்களுக்காக ஜெபிக்கவும், உதவவும் எனக்கு கற்றுக் கொடுத்தருளும். உம்முடைய மனதுருக்கத்திற்கும் கிருபைக்கும் என் வாழ்க்கை சாட்சியாக விளங்கட்டும். இன்று முன்பாக என்னை தாழ்த்துகிறேன். தாழ்மையிலே நடக்கவும் உம் வழிகளில் நம்பிக்கையாயிருக்கவும் எனக்கு போதித்தருளும். என் துக்கத்தையும் மௌனமாக நான் வடிக்கும் கண்ணீரையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம் வாக்குதத்தத்தின்படியே என் துயரத்தை எல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றுவீர் என்று நம்புகிறேன். எல்லா உபத்திரவங்களினூடேயும் என் விசுவாசத்தை நீர் பலப்படுத்தி உமது ஏற்ற வேளையில் உயர்த்தும்படி ஜெபிக்கிறேன். என் தேவனே, உம்மை மாத்திரமே நான் பற்றியிருக்கிறேன் என்று கூறி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.